இந்த தேர்தலை வந்து கணிக்க தவறிட்டாங்களா திமுக அப்படின்ற கேள்வி வந்து அதிகமாக இருக்கு. திமுக கணிக்க தவறு விட்டதுன்றது கரெக்டாக தான். காரணம்னா இந்த பிரச்சார யூகங்களில் மக்கள் 2-3 நாளில் ஏமாந்துட்டாங்கன்றதெல்லாம் சொல்கிறாங்க. அதனால் இது ஒரு விபத்து தான். திமுக என்பது ஒரு சக்தி, ஒரு இயக்கம். இது மக்கள் மத்தியில் நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒன்று. எங்களுடைய தவறு இப்படி ஒரு மனுஷன் இருக்கிறதாவே நாங்கள் கண்டுக்கல. ஒரு செத்துப்போன பாம்பு அடித்தோம், கருணாக விட்டு போட்டுச்சு, அவ்வளோதான். இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் திமுகவோட கோட்டை அப்படின்னு இருந்த இடங்கள்ல இப்போ ரொம்ப முக்கியமான நிறைய தொகுதிகள் வந்து அடி வாங்கிருச்சு. எங்கெங்கே இந்த இன்ஸ்டாகிராம் இது போன்ற சோஷியல் மீடியா அதிகமாக பார்த்தாங்களோ அந்த இடத்துல எல்லாம் திமுக தோற்றுருக்கு. இதுவரையில் இந்த அரசியல் நடைமுறைகளை நம்பி போனோம். இப்படி ஒரு புதுசாக ஒரு மாதிரியான ஒரு கருவி உள்ளே வரும், அதுக்கு இவ்வளோ பவர் இருக்குன்றது தெரியல. அதை வந்து திமுக வந்து கண்டுக்காது தவறு என்பது நான் ஒத்துக்கிறேன். திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களினுடைய தோல்வி அப்படின்றது நிறைய பேருக்கு மிகப்பெரிய வருத்தத்தை கொடுத்துருச்சு. திமுக தோத்திருக்கலாம், ஆனால் ஸ்டாலின் அவர்கள் ஜெயிச்சிருக்கலாமே அப்படின்றது வந்து எதிர்கட்சியாக இருந்தவங்களும் கூட நிறைய பேர் அப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. திமுக என்பது பல காலங்கள் வாழ்ந்து பல வெற்றிகள் பல தோல்விகள் பெற்றுவோம். எங்களை மாதிரி வெற்றி பெற்றவங்களும் இல்லை, எங்களை மாதிரி ஒருத்தவங்க மாதிரி இல்லை. இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி உடஞ்சிருச்சே, இது எப்படி திரும்ப செயல்படும் அப்படின்னு இருக்குல்ல. பார்லிமெண்ட் எலெக்ஷன் கூட 3 வருஷம் இருக்குல்ல, நிச்சயமா இருக்கு. அப்போ வந்து பாருங்க. இப்போ இந்த ஆட்சி எப்படி பாக்குறீங்க? கிட்டத்தட்ட ஒரு 30 நாள் கடந்துருச்சு நேத்தோட. 30 நாள் ஆட்சியில் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் நடக்கக்கூடிய அக்கிரமங்கள்லாம் பார்த்தா இவ்வளோ சீக்கிரம் இதை வந்து இவ்வளோ நடக்குதுன்னு பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருக்கு. மின்வெட்டை வந்து என்ன கேட்டால் இது வந்து ஏதோ ஒரு பிளான்டாக செய்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. எங்கள் ஆட்சி இருந்த சேர்மன் தான் ஒன்றும் இருக்காது, எங்கள் ஆட்சி இருந்த எல்லா தான் ஒன்றும் இருக்காது, எல்லா இன்ஜினியர்களும் அவங்க தான் இருக்காங்க. இப்போ மாத்திரம் ஏன் வர மாட்டேங்குது? பிஎஸ்கே ஏரியால வந்து திமுக காரங்க தான் புடுங்கிட்டு போறாங்க, ஆள் வச்சு புடுங்குறாங்க. இந்த மாதிரி நான் பச்சையா சொன்னேன், ஃபியூஸை புடுங்குற வரலாம் போலீஸ்காரங்கன்னா பிடிங்கினா இருந்தாங்க. செக்ரட்டரியேட்டில் போனால் சீஃப் செக்ரட்டரிலேருந்து சாதாரண ஆஃபீஸ் சூப்பர்டென்ட் வரலாம் எல்லாம் ஆஃபீஸ் டிஃபன் பாக்ஸ் தான் சாப்பிடும். அவங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வராங்க. இவர் சாப்பிட்டது மட்டும் போட்டு இந்த மாதிரி வண்டி ஓடும் கொஞ்ச நாள். சரி, ஓட்டு போட்டு ஜனங்க கொண்டு வந்தாங்க, இதெல்லாம் பார்க்க வேண்டியதாக தலையெழுத்து பார்க்கட்டும். சார் வணக்கம். சார் வணக்கம். இந்த தேர்தல் அப்படின்றது வந்து எல்லாரும் கணிச்சதை விட ஒரு பக்கம் மாறி போயிருக்கு அப்படின்றது தான் பார்க்க முடியுது. இந்த தேர்தலை வந்து கணிக்க தவறிட்டாங்களா திமுக அப்படின்ற கேள்வி வந்து அதிகமாக இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த தேர்தல் திமுக கணிக்க தவறு விட்டதுன்றது கரெக்டாக தான். காரணம்னா நாங்கள் மட்டும் இல்லை, எல்லாருமே பத்திரிகையாளர்கள், ஊடகவாளர்கள், அரசியல் தெரிந்தவர்கள், நீண்ட அனுபவமிக்க அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் யாருமே கணிக்க முடியாத ஒரு முடிவு இருக்குது. இதில் வந்து இந்த முடிவுக்கு பல்வேறு காரணங்கள் சொல்கிறாங்க. அதாவது வந்து இவிஎம் மேலே குறை சொல்கிறவங்களும் இருக்காங்க. மற்றபடி இந்த பிரச்சார யூகங்களில் மக்கள் 2-3 நாளில் ஏமாந்துட்டாங்கன்றதெல்லாம் சொல்கிறாங்க. அதனால் இது ஒரு விபத்து தான். இந்த மாற்றம் வேண்டும், இல்லை மாற்றத்தை நோக்கி போகிறோம் அப்படின்றது இத்தனை ஆண்டு காலமாக இந்த தமிழ்நாட்டோட அரசியல் வரலாற்றில் அதிமுக திமுகன்னு மாறி மாறி இருந்திருக்கு. இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய இந்த தாவேக்காவுடைய செயல்பாடுகள் இந்த 3 வருஷத்தில் மக்கள் மத்தியில் இவ்வளோ தூரம் ஆயிருக்கு அப்படின்றதுக்கு திமுக மேலே இருக்க நிறைய பிரச்சனைகள் தான் காரணம் அப்படின்னு ஒன்று குற்றச்சாட்டை எடுத்து வைக்கிறாங்க. தொடர்ச்சியாக தாவேக்கால இருக்கவங்க அப்படிதான் ப்ரொபகேண்டாவும் பண்ணாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஸ்டில் இப்போ வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிறைய இடங்கள். அதாவது திமுக என்பது 75-77 வருஷமாக இருக்கிற ஒரு கட்சி. ஒவ்வொரு தேர்தலும் இந்த கட்சியை திட்டி தான் எல்லாருமே தேர்தல் பிரச்சாரம் பண்ணுவோம். காங்கிரஸ்காரர்கள் நாங்கள் வந்து 15 பேர் தான் இருந்தோம். அப்போவே எங்களை தான் மெயினாக அட்டாக் பண்ணாங்க. ராஜாஜி கட்சி நடத்திட்டு இருந்தார். அப்போ கூட அவரை வந்து பெருசாக காமராஜரோ பக்தோச்சலமோ தாக்கலை. அண்ணாவையும் திமுக தலைவர்களும் பேசினாங்க. ஆக திமுக என்பது ஒரு சக்தி, ஒரு இயக்கம். இது மக்கள் மத்தியில் நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒன்று. தேர்தல் முடிவுகள் மட்டுமல்ல, சப்ஸ்டான்ஷியல் ஸ்ட்ரென்த்தோடு இருக்கிற ஒரு கட்சி திமுக. அதனால் அன்றைக்கி காமராஜர் எங்களை திட்டினார்,
அண்ணாவை திட்டினார், திமுகன்னு சொன்னார். அப்போ கம்யூனிஸ்ட் கட்சி இருந்தது, பவர்ஃபுல்லாக இருந்தது. மற்ற கட்சிகள் ராஜாஜி சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார்னு கவர்னர் ஜெனரலாக இருந்து கட்சி நடத்தினார். அவர் கட்சி கூட அவ்வளோ பெருசாக பேச மாட்டாங்க. காரணம், மக்கள் அடித்தட்டு மக்களோடு தொடர்புடையவர்கள், பாமர மக்கள் இருக்கிற ஒரு கட்சி திமுக. அதனால் அன்றைக்கி திட்டினாங்க. அதிலிருந்து 57லேருந்து 72 வரையில் அவங்க திட்டி ஓஞ்சாங்க. அதுக்கப்புறம் எங்ககிட்ட இருந்து போன எம்ஜிஆர் திட்டி அவரை கதையை முடிச்சுட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் ஜெயலலிதா திட்டி அந்த மாதிரி அதுக்கு இடையில் எத்தனையோ கட்சிகள் வந்தது. ஆக திமுக என்பது தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் தவிர்க்க முடியாத ஒரு சக்தி. அதை திட்ட வேண்டிய திட்டி தான் இவர்கள் சொன்னாங்க. இவர் வந்தார். எங்களுடைய தவறு இப்படி ஒரு மனுஷன் இருக்கிறதாவே நாங்கள் கண்டுக்கல. அதனால் நாங்கள் செத்துப்போன பாம்பு அடித்தோம், கருணாக உண்டு பூந்துருச்சு, அவ்வளோதான். இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் திமுகவோட கோட்டை அப்படின்னு இருந்த இடங்கள்ல இப்போ ரொம்ப முக்கியமான நிறைய தொகுதிகள் வந்து அடி வாங்கிருச்சு. ஒட்டுமொத்தமாவே 14 தொகுதிகள் அடி வாங்கிருச்சு. 2 தொகுதிகளில் மட்டும்தான் திமுக மீண்டும் அந்த இடத்த பிடிச்சிருக்கு அப்படிங்களா? இதை எப்படி பாக்குறீங்க? அதுவும் குறிப்பா வந்து முதல்வர் அவர்கள் அதாவது ஒரு குறிப்பிட்டு சொல்லணும்னா, எங்கெங்க இந்த இன்ஸ்டாகிராம் இந்த இது போன்ற சோஷியல் மீடியா அதிகமாக பார்த்தாங்களோ அந்த இடத்துல எல்லாம் திமுக தோற்றுருக்குது. சென்னையில் அது அதிகமாக அதுக்கு அடிமையானவங்க நிறைய ஆகிட்டாங்க. அதை திமுக கண்டுக்காது தவறு என்பது நான் ஒத்துக்கிறேன். அந்த தவறு நாங்கள் ஜனங்களை நம்பினோம், மற்ற இதுவரையில் இருந்த அரசியல் நடைமுறைகளை நம்பி போனோம். இப்படி ஒரு புதுசாக ஒரு 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 தேவையில் ஒரு மாதிரியான ஒரு கருவி உள்ளே வரும், அதுக்கு இவ்வளோ பவர் இருக்குன்றது தெரியல. இப்போ தான் தெரியுது. காரணம்னா, இந்த குழந்தைகள் மத்தியிலும் சின்ன பசங்க மத்தியிலும் இது ஆழமாக பதிந்து அதன் மூலமாக அதில் என்ன ஆகிப்போச்சுன்னா, 5 ஓட்டு இருக்குதுன்னா நம்ம ஒரு ஓட்டு மாற்றி போகிறதுனால என்ன ஆகிட போகுது, திமுக தான் வரப்போகுது, திமுக தான் நம்ம மாத்திரம் போடுவோம்னு சொல்லிட்டு அதான் அவங்க தான் நம்ம எல்லோரும் பால் ஊற்ற போகிறாங்க, நம்ம மாத்திரம் தண்ணி ஊற்றலான்னு நினச்சிட்டு போட்டதனுடைய விளைவு உடச்சி தண்ணி பார்த்தா எல்லாமே தண்ணியாக இருந்தது. அதான் வழி, தவிர வேறு ஒன்றும் இல்லை. இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்களா, எங்கெங்கே இந்த டவர் இல்லையோ அங்கெல்லாம் திமுக ஜெயிச்சிருக்கு. அதாவது சோஷியல் மீடியா கையில் இல்லாத இடங்கள்ல திமுக ஜெயிச்சிருக்கு. உதாரணத்துக்கு ஊட்டியில் எடுத்துங்க, 3-2 திமுக ஜெயிச்சிருக்கு, ஒரு காங்கிரஸும் கொஞ்சம் ஓட்டில் வந்துருக்கு. அங்கே விசிலுக்கு வேலையே இல்லாமல் போச்சு, அங்கே ஒன்றும் பெரிய தாக்கம் இல்லை. அதே மாதிரி தேனி போன்ற பகுதியில் நீங்கள் எடுத்திங்கன்னா மாவட்டத்தில் திமுக கணிசமாக ஜெயிச்சிருக்கு. ஆக நகர்ப்புறங்களில் இந்த இந்த இன்ஸ்டாகிராம் போன்றவர்கள் இருக்கிற இடத்துல தான், வில்லேஜிலெலாம் கூட இல்லை, ஒரு 8 மாவட்டத்தில் இவங்க அறவே இல்லை. அந்த இடங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் இருந்திருக்கு. அதனால் இது ஒரு விபத்து. இந்த விபத்தில் எங்களுக்கு ஏற்பட்டது சிறு காயம்தான். இந்த காயத்தை நாங்கள் ரொம்ப சீக்கிரம் போய்கிடுவோம். இப்போ சரியாயிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேர்தலில் வெற்றி தோல்வி ஆட்சியில் நாங்கள் இல்லையே தவிர மக்கள் திருப்பி அங்கிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க டெய்லி. அதனால் இது ஒன்றும் பெருசாக இல்லை. இப்போது தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் 5 ஆண்டுக்கு ஒரு முறை ஆட்சி மாறி தான் வருது. அதே மாதிரி இப்போ இது மாதிரி வந்திருக்காங்க, புதுசாக அவர் வந்திருக்கிறாரு, அவ்வளோதான். ஓகே, இதில் குறிப்பாக திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களினுடைய தோல்வி அப்படின்றது நிறைய பேருக்கு மிகப்பெரிய வருத்தத்தை கொடுத்துருச்சு. திமுக தோற்றுருக்கலாம், ஆனால் ஸ்டாலின் அவர்கள் ஜெயிச்சிருக்கலாமே அப்படின்றது எதிர்க்கட்சியாக இருந்தவங்களும் கூட நிறைய பேர் அப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? தலைவர் அவர்கள் அது இந்த தோல்விக்கு அப்புறமா உங்ககிட்ட பேசினது எப்படி இருந்தது? அதாவது இது ஒட்டுமொத்தமாக ஒரு மாதிரியான பேட்டர்ன் ஆஃப் ஓட்டிங்காக போயிடுச்சு. அதாவது எல்லாம் அவர் தான் ஜெயிக்க போகிறாரு, எல்லாரும் அவருக்கு தான் ஓட்டு போட போகிறாங்க, நம்ம மாற்றி போடுவோன்னு போட்டதுடைய விளைவு தான் இது, வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ அவரோட தோல்வின்றது ஒரு கட்சிக்கே ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு அடியாக விழுந்த மாதிரி தானே பார்க்கப்படுது. அவரே தோத்துட்டாரு, அதுக்கு வரலாறு தெரியாமல் பேசுறது இல்லை. எதிர்க்கட்சி தலைவர் அவர் தானே உட்கார்ந்துருக்கணும் அப்படின்ற இடத்துல இருந்து அவர் நகர்ந்துட்டாரு. அது ஒன்றும் அவசியம் கிடையாது. காரணம், 62 தேர்தலில் அண்ணா தோத்தார், மற்றவங்கெல்லாம் ஜெயித்தாங்க. கலைஞர் ஜெயித்தார், மற்றவங்க நாவரர் ஜெயித்தார், மதியழகன் ஜெயித்தார்,
இது போன்ற தலைவர்கள். 15 பேர் 57 ஜெயிச்சவங்க, 60ல் 62ல் 50 பேர் ஜெயித்தோம். அண்ணா மாத்திரம் தோத்தார். அதுக்கு பிறகு தான் 67 நாங்கள் ஆட்சிக்கே வந்தோம் அடுத்த தேர்தலில். அதனால் இது வந்து எங்களுக்கு திமுக காரர்களுக்கு இதுவரையிலும் எங்களுக்கு தலைவராக இருந்த கலைஞர் எந்த தேர்தலும் தோக்கலை. அதனால் அந்த பிஞ்சு இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமுறைக்கு தெரியாது. எங்களை போல அண்ணா காலத்தில் இருந்தவங்கெல்லாம் அண்ணா தோற்றத்தை பார்த்துருக்கோம். அன்னைக்கு இதே போல் தான் எப்படி தலைவர் தோற்ற போது நாடே அழுததோ அதே மாதிரி கட்சிக்கு தொண்டர்கள்லேருந்து எல்லோருமே அண்ணா தோற்ற போது அழுதார்கள். ஆனால் அண்ணா பார்லிமெண்ட் அதுக்கு பிறகு போய் தான் அகில இந்திய சக்தியாக மாறினார். அதுபோல் இந்த தேர்தலில் ஒரு தமிழ்நாட்டு மக்கள் இந்த குளத்தூர் மக்கள் இப்படி செஞ்சுருக்குறாங்க. அதே மாதிரி தான் 60-70 தொகுதி திமுக நம்ம ஜெயிச்சிருக்கோம். நாங்கள் ஒன்றும் தோற்றுல. எனக்கு கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 74 தொகுதியில் நாங்கள் ஜெயிச்சிருக்கோம். அவர் 107 தொகுதி ஜெயிச்சிருக்காரு. 18 தொகுதியில் ஏறத்தாழ 7 கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டில். அந்த 17 நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணோம். 17 இந்த பக்கத்துக்கு தான் நாங்கள் 92, அவர் 88. கவர்னர் எங்களை தான் கூப்பிட்டுருக்கணும். ஸோ இது கை தவறி போனது தான் இந்த ஆட்சி. அதில் வந்து இதை வச்சுக்கிட்டு பெருசாக அவங்க செலிப்ரேட் பண்ணுற அளவுக்கு பெரிய அதாவது திமுக முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று திமுக மெஜாரிட்டி பெரிய மெஜாரிட்டியில் வரும், இல்லை அதிமுக பெரிய மெஜாரிட்டி வரும். எதிர்கட்சி அச்சத்து கூட எங்களுக்கு கிடையாது. 84 இல்லை, 91 இல்லை, 11 இல்லை. விஜயகாந்த் தான் எதிர்கட்சி தலைவராக இருந்தார். ஆனால் அதுக்கப்புறம் நாங்கள் தோத்துட்டோமோ அதுக்கப்புறம் தான் ஆட்சிக்கு வந்தோம். அதெல்லாம் வரலாறு தெரியாமல் புதுசாக வந்தவங்களுக்கு இதெல்லாம் வரலாறு தெரியாது. ஒரு தேர்தலே ஒரு கட்சியினுடைய முடிவு பண்ணிட்டார் தமிழ்நாட்டு. அதுவும் திமுக என்பது பல காலங்கள் வாழ்ந்து பல வெற்றிகள் பல தோல்விகள் பெற்றிருக்கோம். எங்களை மாதிரி அதாவது சொல்லணுன்னா எங்களை மாதிரி வெற்றி பெற்றவங்களும் இல்லை, எங்களை மாதிரி தோற்றவங்க மாதிரி இல்லை. 234 தொகுதியில் 225 20 தொகுதியில் கூட்டணியோடு சேர்த்து திமுக 184 தொகுதி தனியாகும். கூட்டணியோடு சேர்த்து 220 தொகுதியை நாங்கள் 71 தேர்தலில் ஜெயித்தோம். அதுக்கப்புறம் 91 ஒரே ஒரு இடம் தான் ஜெயித்தோம். திமுக அடுத்த தேர்தல் 96 நாங்கள் தான் ஆட்சிக்கு வந்தோம். அதனால் 71 அவ்வளோ ஓட்டில் ஜெயித்தோம். 77 47 இடம் தான் ஜெயித்தோம். அதனால் மாறி மாறி ஒரு சைக்கிள் மாதிரி வரும். அதனால் இது வந்து திமுகவில் இருக்கிறவங்களுக்கு என்ன இந்த ஆட்சியின் மீது யாரும் குறை சொல்ல முடியாத யாரும் இது வரல. இந்த ஆட்சி கூட இன்றைக்கி வந்திருக்க விஜய் கூட நாங்கள் போட்ட ரோட்டில் தான் அவர் ட்ராவல் பண்ணுறாரு. அவர் ஒன்றும் புதுசாக எதுவும் பண்ண முடியல, எதில் கை வைக்க முடியல. காரணம் எல்லாம் எல்லாமே திட்டங்கள் வந்து மக்கள் சார்ந்த திட்டங்கள். கை வச்சார்னா அவர் தான் ஃபேட்டல் ஆகும். அதனால் வந்து எங்கள் ஆட்சியின் மீது மு.க. ஸ்டாலினுடைய கவர்னன்ஸ் மீது யாருக்கும் வெறுப்புகள். அங்கங்கே இந்த மாதிரி சில லோக்கல் பிரச்சனைகள், இந்த கூட்டணிக்கு சீட்டு கொடுத்த இடத்துல பாதிக்கப்பட்ட திமுக காரங்களாம் இவங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுட்டா தொடர்ந்து கூட்டணிக்கே போயிடும். அதனால் விசில் போடு. ஏடிஎம்கேக்கு போடல, ஏடிஎம்கே தான் அவங்க எதிரி, அதனால் அந்த கட்சிக்கு போடக்கூடாது அப்படின்னு விசில் போட்டது நிறைய இருக்குது. அதில் ஒரு 23 இடம் தண்டமாக போச்சு. அதே மாதிரி கம்யூனிஸ்ட்டுக்கு 5 இடத்துல கொடுத்தோம், தொடர்ந்து இவங்களுக்கு தான் ஒதுக்கி கேட்குறாங்க, அதனால் மாற்றி போடுவோம், தோற்றா தான் முடிஞ்சு வரும். இந்த மாதிரி கோவத்தில் செஞ்செல்லாம் இதெல்லாம் கணக்கு வச்சு பார்த்தா நாங்கள் வந்து 140 இடம் ஜெயிச்சிருக்கணும் ஈஸியாகவே, யாருடைய தெய்வம் இல்லாமல். பட் இந்த மாதிரி தலைவருடைய பெருந்தன்மைக்கு இந்த நாட்டில் மரியாதை இல்லாமல் போச்சு, அவ்வளோதான். இந்த கூட்டணி கட்சிகளினுடைய பிரிவு இதை எப்படி பார்க்குறீங்க? உடஞ்சி போயிட்டு இருக்கு. இது ஒன்றும் புதுசு கிடையாதுங்க. அரசியலில் கூட்டணி கட்சிகள் வந்த கூட்டணி கட்சிகள்லாம் வருவாங்க போவாங்க. 71 கம்யூனிஸ்ட் சிபிஐ எங்களோட இருந்து, 77 இல்லை, 77 மார்க்சிஸ்ட் இருந்தது, 80 எங்களோட இல்லை, 84 ஜனதா கட்சி இருந்து, அதுக்கப்புறம் அவங்க இல்லை, 89 அவங்கவுங்க தனித்தனியாக நின்னாங்க. மீண்டும் 91 சில கட்சிகள் எங்களோட வந்து சில போச்சு. 96 மூப்பனார் பிரிஞ்சு வந்து காங்கிரஸ் இருந்தது, போச்சு. அதுக்கப்புறம் நடந்த 2001 தேர்தலில் அங்கே போனாங்க 2 கம்யூனிஸ்டும். அடுத்த தேர்தல் எங்ககிட்ட வந்தாங்க 2000 திரும்பி 11 அங்கே போனாங்க வந்தாங்க. இதில் வந்து
இல்ல இப்ப இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து கூட்டணி சார்ந்து இயங்கணும் அப்படின்னா மாத்தி மாத்தி திமுக அதிமுக கிட்ட போறது வழக்கம் தான், அதை இல்லைன்னு சொல்லல. ஆனா இப்போ 2021 தேர்தலில் கூட்டணி வச்ச அந்த இது வந்து மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி அடையாளப்படுத்தினதுக்கு பின்னாடி நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பஞ்சாயத்தை தீர்க்க வேண்டிய கடமை, அதனாலதான் ஒண்ணு சேர்றோன்றதுதான் ஸ்ட்ராங்கான ப்ரொபகண்டாவா இருந்தது. இன்னைக்கு இந்த தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கு அப்புறம் காங்கிரஸ் ஃபர்ஸ்ட் வெளில போகுது, தொடர்ச்சியா வெளியில இப்போ சிபிஐ சொல்லிட்டாங்க, சிபிஎம்மும் ஒரு ஸ்டாண்ட்ல இருக்காங்க. இப்ப இதை பார்க்கும்போது இது எப்படி பிஜேபிக்கும் திமுகவுக்கும் உள்ள இந்த பிரச்சனை வந்து திரும்ப அடுத்து எப்படி சந்திக்க போறாங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல. நேஷனலோட போட்டி போடுறதுன்றது ஒண்ணு, இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி உடஞ்சிருச்சே, இது எப்படி திரும்ப செயல்படும் அப்படின்னு இருக்குல்ல. பார்லிமெண்ட் எலெக்ஷன் 3 வருஷம் இருக்குல்ல, நிச்சயமா இருக்கு. அப்ப வந்து பாருங்க யாரு கூட சேருவாங்கன்னு இருக்குல்ல. இப்போ கிட்டத்தட்ட வருவாங்க. இப்போ அங்க அதிகாரம் கொடுத்திருக்காங்க, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ற மாதிரி அந்த சைடு இப்ப தாவேக்காக போயிருக்காங்க. மேபி அந்த எலெக்ஷன் சந்திக்க கம்யூனிஸ்ட் போல. ஆனா ஒரு விதமான முரண்பாடுகளை முன்னாடி வச்சுக்கிட்டே இருக்காங்களே. இப்ப சிபிஐ வெளியேறிடுச்சு தானே கூட்டணியில இருந்து, இல்லைன்னு சொல்றாங்க. போட்டோம், அதனால என்ன இருக்கு, எங்களுக்கு ஒன்றும் லாபம் நஷ்டம் இல்லை. அதனால இப்போ நாங்கள் ஒரு ரூலிங் பார்ட்டியாக இருந்தால் எங்களுக்கு 2 ஓட்டு போகுதுன்னு சொன்னால் கவலைப்படணும். நாங்கள் ஆல்ரெடி எதிர்கட்சியாக இருக்கணும். இதில் எங்களோட அடிஷனில் வந்தாலும் சரி, எங்கள் விட்டு போனாலும் சரி, அதனால ஒன்று எங்களுக்கு ஒன்றும் அதை பற்றி பாதரேஷனே கிடையாது. இப்போ அவங்க கட்சியினுடைய நிலைப்பாட்டை அவங்க வந்து காப்பாற்றிக்கணும்னு சொன்னால் அவர்தான் கட்சியினுடைய தலைவர். எங்கள் கட்சி தலைவர் தளபதி சொன்ன மாதிரி அவங்களுடைய உரிமை, அவங்க முடிவு எடுத்துக்கிட்டு அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் ஒன்று, இன்றைக்கி பார்லிமெண்ட்டில் சிபிஐன்னு இருக்குதுன்னா திமுக தான் இருக்குது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்குன்னு சொன்ன இடம் இருக்குன்னா திமுகவோட கூட்டணியில் இருந்தனால தான் இருக்குது. ஸோ அகில இந்திய கட்சியினுடைய அங்கீகாரமே எங்களால் தான் அவங்களுக்கு இருந்தது. ஸோ இதெல்லாம் கடந்த காலத்தில் அவங்க நாங்கள் எங்களால் ஏற்பட்டு அவர் 9 வருஷம் எங்களோட இருந்தாங்க. அதனால் இருந்தவர்களும் எங்களுக்கு வந்து சின்சியராக இருந்தாங்க. அதுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம், அவ்வளோதான். இப்போ அடுத்து இந்த 3 வருஷம் நீங்கள் சொல்றீங்க, 3 வருஷம் இருக்குன்னு, அதுக்கப்புறம் இப்போ திரும்ப இப்போ இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு காங்கிரஸ் வெளியில வந்துருச்சு, அங்கே போய் இணைஞ்சிட்டாங்க. அந்த தேர்தலை தனிச்சு தான் வந்து திமுக சந்திக்க போதா அப்படின்ற ஒரு கேள்வி சொல்கிறேன். தனித்து நிற்கிறதா அல்லது போனவர்கள் திரும்பி வருவார்கள்? ஏன்னா 2 கம்யூனிஸ்ட் கட்சி எங்களோட போயிட்டு வந்தவங்க தான். முஸ்லீம் லீக் கூட ஒரு முறை ஏடிஎம்கேவோட இருந்து காங்கிரஸோடு இருந்து எங்களை இது ஐஎம்எல் தான். போனவர்கள் வரமாட்டாங்கன்னு சொல்ல முடியாது, அங்கேயே நிரந்தரமாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால் வந்தாலும் வரவில்லை, அதை பற்றி திமுக கவலைப்படல. திமுக தன்னுடைய பணியை கட்சியை பலப்படுத்துறதுல சரியாக பணி போயிட்டுருக்கு. அடுத்து எந்த தேர்தல் வந்தாலும் நாங்கள் சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கோம். இப்போ இந்த ஆட்சி எப்படி பார்க்குறீங்க? கிட்டத்தட்ட ஒரு 30 நாள் கடந்துருச்சு, நேத்தோட 30 நாள் ஆட்சியில் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லலாம். ஆனால் நடக்கக்கூடிய அக்கிரமங்கள்லாம் பார்த்தா இவ்வளோ சீக்கிரம் இதை வந்து இவ்வளோ நடக்குதுன்னு பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருக்குது. இன்னும் போகிற என்ன நடக்குமோ. இப்போ மின்வெட்டை வந்து என்னை கேட்டால் இது வந்து ஏதோ ஒரு பிளான்டாக இவங்க செய்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் இந்த மாதிரி கோடை காலத்தில் மின்சாரம் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, அவசியமாக இருக்குன்றதும் தெரியும் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி இப்போ இது வந்து கரண்ட்டை வந்து வாங்கி ஸ்டோர் பண்ண முடியாது. அப்போதைக்கு எப்போ டே டு டே அப்பார்ட்மெண்ட் தான் அது. எப்படி ஒரு சில காய்கறி எல்லாம் ஒரு நாள் வாங்கி வச்சா அன்றைக்கே சாப்பிட்டு முடிக்கணும், அடுத்த நாள்லாம் கெட்டுவிடும். வாழைப்பழம் ஒரு நாள் தான் கரெக்டாக இருக்கணும், 2 நாள் பொறுத்த கெட்டுவிடும். அந்த மாதிரி தான் கரண்ட்டை ஸ்டோர்லாம் பண்ண முடியாது, அப்போயே சாப்பிட்டு முடிக்கணும், சேவ் தான் பண்ண முடியும். அந்த மாதிரி இப்போ பழம் எல்லா இபிலையுமே சொல்லுவாங்க, எனர்ஜி கேனாட் பி ஸ்டோர்டு, எனர்ஜி கேன் பி சேவ்டுன்னு போடுவோம். இப்போ 10 ஏசி யூஸ் பண்ணுற இடத்துல இந்த மாதிரி நேரத்தில் ஒரு 3 ஏசியை குறைச்சோமா கரண்ட்டினுடைய கன்சம்ஷன் குறையும். அந்த மாதிரி தான் செய்ய முடியுமா வழிய கரண்ட்டை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. அதனால் இந்த கரண்ட் இப்போ யூஸ் பண்ணுறதுன்றது அதே அதிகாரி தானே இருக்காங்க. எங்கள் ஆட்சியில் இருந்த சேர்மன் தான் இன்னும் இருக்கார், எங்கள் ஆட்சியில் இருந்த எல்லா தான் இன்னும் இருக்கார், எல்லா இன்ஜினியர்களும் அவங்க தான் இருக்காங்க. இப்போ மாத்திரம் ஏன் வர மாட்டேங்குது? இல்லை, அதுக்கு தான் மிகப்பெரிய குற்றச்சாட்டா திரும்ப திமுக மேலே தான் இப்போ எல்லாமே சொல்கிறாங்க. தாவேக்கால இருக்கக்கூடியவர்களே கூட ஃபீஸ் ஏரியாவில் வந்து திமுக காரங்க தான் பிடுங்கிட்டு போகிறாங்க, ஆள் வச்சு பிடுங்குறாங்க. எல்லாரும் நான் பச்சையாக சொன்னேன், ஃபியூஸை பிடுங்குறவரெல்லாம் போலீஸ்காரங்கன்னா பிடிங்கினா இருந்தான்னு. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் போலீஸ் இருக்குது, இபிக்குன்னு தனி போலீஸ் இருக்குது. ஒரு நாள் பொண்ணிக்கிட்டு போயிட்டான்னா அப்போ வந்து இப்போ அஜாக்கிரதையாக இருந்தோம். இது ரொட்டீனாக நடக்குதுன்னு விட்டா தனி போலீஸ் போட்டு எப்படி சிங்கப்ப பெண்ணேன்னு ஒன்று போட்டு நடிப்பேர் நடிகர் காட்டினாரா
அதே மாதிரி இதை பிடிக்கிறதுக்கு அது எதனா ஒரு பேரை வச்சு பிடிக்க வேண்டியது தானே. இங்கே சிங்கப்பெண்ணுன்ற மாதிரி சிங்க ஆண் அப்படின்னு வச்சு அந்த பிடுங்குறத, அந்த ஃபியூஸ் கேரியரை பிடுங்குறத பிடிச்சிருக்கலாம்ல. இவர் தானே போலீஸ் மந்திரி, இவர் கையில் தானே இருக்குது. ஒரு நாள் 1 மாதமாக நடக்குது. 1 மாதம் இது செய்ய முடியாதுன்னா என்ன அர்த்தம்? போயிடுச்சு. இது எனக்கு இருக்கிற சந்தேகம் என்னென்னா, வேணுமுன்னே திட்டமிட்டு மற்ற ஸ்டேட்லேருந்தெல்லாம் கரண்ட் வாங்குறது விட்டுட்டு 30 நாள் இந்த மாதிரி குறை சொல்லிட்டாங்க, திமுககாரங்க பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு 10 நாள் பொறுத்து இதெல்லாம் சரி செஞ்சோன்னே உடனே ஒரு விளம்பரம் போட்டு 30 நாளில் இப்போ நாங்கள் டெண்டர் விட்டு போட்ட ஒரு ரோடை இவர் வந்தவொடனே போட்டு பதவியேற்ற 3 நாள் ரோடு போட்டார். 3 நாள் யாருனாலும் ரோடு போட முடியுமா? இது ஒரு செய்தி பார்த்தேன். கொளத்தூர் தொகுதியில் 30 நாளில் 30 ஆண்டு காலமான தீர்க்க முடியாத பிரச்சனை 3 நாளில் தீர்த்து வைத்தார். இதில் நான்லாம் நகராட்சி தலைவராக 20 வருஷமாக இருந்திருக்கிறேன். ஒரு வேலை செய்யணும்னா அந்த டெண்டர் விடணும். அந்த டெண்டர் விட்டு இப்போ 3 மாதத்துக்கு முன்னாடி இந்த எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்ததுனால வேலை செய்ய வந்துருக்கோம். அந்த கான்ட்ராக்ட் இப்போ தான் வேலை செய்ய ஆரம்பிப்பான். உடனே போட்டு அதுக்கும் அதான் ரீல்ஸ் தான். இப்போ டிஃபன் பாக்ஸில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி சிஎம் போட்டாங்க. இதுனா பெரிய ஐஸ்வாச்சு. செக்ரட்டரியேட்டில் போனால் சீஃப் செக்ரட்டரிலேருந்து சாதாரண ஆஃபீஸ் சூப்பர்டென்ட் வரலாம் எல்லாம் ஆஃபீஸ் டிஃபன் பாக்ஸ் தான் சாப்பிட்றாங்க. அவங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வராங்க. சீஃப் செக்ரட்டரி இன்க்ளூடிங் சீஃப் செக்ரட்டரி, ஆல் செக்ரட்டரிஸ் லஞ்ச் ஹவரில் நீங்கள் போன அவங்க டிஃபன் பாக்ஸில் தான் சாப்பாடு வரும், அதுதான் வச்சு சாப்பிடுவாங்க. இவர் சாப்பிட்டது மட்டும் போட்டு ரீல்ஸ் கட்டுறாங்க. இந்த மாதிரி வண்டி ஓடும் கொஞ்ச நாளுக்கு. முதல் நாள் படத்தை பார்த்துட்டோன்னே எல்லாம் ரஷ் பண்ணி ஓடுவாங்க. அடுத்த நாள் ஃபெயிலியர்னு படம் ஃபெயிலியர் ஆகிடும். அந்த மாதிரி சில காட்சிகள் காட்டுறாங்க. சரி, ஓட்டு போட்டு ஜனங்க கொண்டாந்தாங்க, இதெல்லாம் பார்க்க வேண்டியது அவங்க தலையெழுத்து பார்க்கட்டும், அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் இந்த மாதிரி 1 மாதம் கழித்து போனோன்னு பாருங்கள், போடுறாங்களா இல்லையா செய்தி பாருங்கள். 30 நாளில் மின் தடைகளை உடைத்தெறிந்தவர் விஜய், தளபதி விஜய் அப்படின்னு பத்திரிகை ஊடகங்கள் எல்லாத்திலும் போட்டு யூடியூப் இதெல்லாம் வருஷா போட்டு காட்டுவாங்க. அதுக்காக செய்யப்படுகிற சதி திட்டம் தான் இந்த நேரத்தில் ஓட்டு போட்ட மக்களை இவங்க பேர் வாங்கிறதுக்குன்றதுக்கு தமிழ்நாட்டு மக்களும் சென்னை மக்களையும், குறிப்பாக சென்னையில் கிராமப்புறங்களே சென்னை போன்ற ஊர்லையாவது 6 மணிக்கு மேலே வெளியில் நடமாட மணி காட்டு எல்லா அப்பார்ட்மெண்ட்ஸும் ரொம்ப வீடுகளில் இருக்கிற இடத்துல காற்று வசதி இல்லாமல் சாகுறாங்க. குழந்தைகளை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இது மாதிரிலாம் நாடகம் ஆடுறாங்க. ஆனால் ரொம்ப நாள் கிடைப்பாரு. இந்த ஆட்சி முறையே நமக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஆன்லைன் மூலமா சில விஷயங்களை பொய்யா செய்திகள் பரப்புறாங்க அப்படின்றது தெரியப்படுது. பொய்யா இந்த மாதிரி தான் பாருங்க. இப்போ நான் சொன்னல கரண்ட் எலக்ட்ரிசிட்டி இது வெளியில் வருதா இல்லையா பாருங்க. இந்த ஆர்டிஃபிஷியலாக இவங்க உருவாக்குற இந்த மின்தடவை மழையை வெளியில் கொஞ்ச நாள் பொறுத்தா வெளியில் வரும். டிபார்ட்மெண்ட் இருக்கிறவனே வெளியில் சொல்லுவாங்க. பழமொழி சொல்லுவாங்க, கத்திரிக்காய் முடிஞ்சால் கடத்தருக்கு வரணுன்ட்டு, கடை வீதிக்கு வரணும். கத்திரிக்காய் முடிச்சா வீட்டிலே வச்சுருக்க முடியாது, கடை வீதி வந்துட்டு தான் ஆகணும். அதே போல் இந்த மாதிரி பொய் மூட்டைகள் நிச்சயமாக சந்தைக்கு வரும். வருகிறது எல்லாம் வெளிச்சத்துக்கு வரும். ஒரு முதல்வரா பதவியேற்றதுக்கு அப்புறமும் கூட திருச்சிக்கு போய் ஒரு நன்றி சொல்றதுக்காக ஒரு கூட்டம் சொல்றேன்னு சொல்லி போறவர் கூட அப்பவும் திமுக மேலதான் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. என்னை இப்படி ஃப்ரேம் பண்றாங்க, அப்படி ஃப்ரேம் பண்றாங்கன்னு ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கு. திமுக கலைஞர் தான் சொல்லுவார், என்னை திட்டி வாழுகிறவர்கள் சிலர், என்னை வாழ்த்தி வாழுகிறவர்கள் சிலர். அதுபோல் திமுகவை திட்டி பிழைக்கிறவங்க சில பேர், வாழ்த்தி பிழைக்கிறவங்களும் சில பேர். அதனால் இது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சக்தி திமுகன்றத 77 வருஷமாக ஓடிட்டு இருக்கு. அதான் இப்போ கூட்டம் நடத்துறாங்க. திமுக ஜென்சி கூட்டம் அங்கங்க கூட்டுறாங்க, இளைஞர்கள் கிட்ட பேசணும்னு முன் வர்றாங்க. இந்த இளைஞர்கள் சக்தியை இணைக்கிறதுன்றதை முன்னாடியே பண்ணியிருக்கலாமே, அதுல தவறிட்டாங்க. பெண்களுடைய பாதுகாப்புல தவறிட்டாங்க. அது ஒத்துக்கிறோம். அதாவது நாங்கள் செஞ்சது இளைஞர்களுக்கு இந்த புதுமை பெண் திட்டம், அனாதை குழந்தைகள் கொடுத்தது, எல்லா குழந்தை வருங்கால சந்ததியை பற்றி தான் சிந்திச்சு செஞ்சோம். இப்போ கூட அந்த ஒரு ஆட்டோ டிரைவர் வாட்ஸ்அப்பில் போட்டு செய்தி பார்த்தேன். அழுகுறாரு. இந்த நான் முதல்வன் திட்டத்தில் என் மகன் படிச்சுட்டு இன்றைக்கி ஃப்ரான்ஸில் போய் வேலை செய்கிறான், அந்த புண்ணியவான் தோதுட்டான்னு சொல்லிட்டு அழுகுறாரு ஒரு ஆட்டோ டிரைவர். வாட்ஸ்அப்பில் பார்த்தேன். அந்த மாதிரி ஒரு திட்டத்தினுடைய பலன் இப்போ தான் தெரியும்.
அதனால் இளைஞர்களே நாங்கன்னா அந்த இளைஞர்லாம் அந்த சிந்திப்பாங்கன்னு நினச்சோம். அவங்க வேறு திசையில் போயிட்டாங்க. அதுக்காக இளைஞர்கள் நாங்கள் குறை சொல்ல விரும்பல. அவர்களை பக்குவப்படுத்தாதது எங்களுடைய குறைதான். பிரச்சாரம் நாங்கள் செய்யலை. மக்கள் இதை புரிஞ்சுக்கிட்டு மக்கள் எங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நினச்சோம். போதுமான அளவுக்கு அதை கொண்டுட்டு போய் மக்கள் இடத்துல சேர்க்காதது எங்களை போன்ற திமுககாரர்கள் செய்த தவறு என்பதை நான் வெளிப்படையாக ஒத்துக்கிறேன். இந்த கேள்வி உங்ககிட்ட வைக்கணும்னு நினச்சிட்டு தான் வந்தேன். என்னன்னா, நிறைய இளைஞர்கள் மத்தியில் இந்த தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறமா ஒரு டிஸ்கஷன் போணுச்சு. அதில் அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, இன்னைக்கு தாவேக்காவை சூஸ் பண்ணுறாங்க, விஜயை சூஸ் பண்ணுறாங்க. இன்னைக்கு திராவிடத்தின் மேலே திராவிட நாடாக இது இருந்திருக்கு, இவ்வளோ தூரம் இந்த திராவிட கட்சிகள் இந்த தமிழ்நாட்டுக்காக பண்ணியிருக்காங்க, இதை கொண்டு போய் சேர்க்க 2 திராவிட கட்சிகளுமே தவறிட்டாங்க அப்படின்ற ஒரு கான்வர்சேஷன் நிறைய இளைஞர்கள் மத்தியில் இருக்கு. அதில் குறிப்பாக மாணவர்கள் மத்தியில் இதை கொண்டு போய் சேர்க்கலையா, திமுக அதுலேருந்து தவறிட்டாங்க? இந்த கட்சிக்கு வந்ததே மாணவர்களாக இருந்தபோது தான். நான்லாம் 15 வயசில் இந்த கட்சிக்கு வரும்போது அண்ணாவனுடைய பேச்சை, நாவலருடைய பேச்சை, அவர் சொன்ன கருத்துக்களை இப்போ பொதுக்கூட்டங்களே நடத்துறது குறைஞ்சி போச்சு. வெளிப்படையை நான் ஒத்துக்கிறேன். அது நான் அமைப்பு செயலாளர் முறையில் இந்த கட்சி செய்ய தவறியது என்பதை வெளிப்படையாக ஒத்துக்கிறேன். காரணம் என்னென்னா, பத்திரிகைகள் இந்த டிவி இதெல்லாம் பிரச்சாரம் போய் சேர்ந்துருக்கும்னு நினச்சோம். ஆனாலும் எதுவாக இருந்தாலும் பிரச்சாரங்கள் மூலமாக அடிப்படையாக அதுதான் போய் சேரும்ன்றதை இந்த தேர்தலின் கண்ணை திறந்துருச்சு. அது ஒன்றும் பெருசு காரியம் இல்லை. ஒரு 2 வருஷம் ஒரு இடைக்காலத்தில் அதை கொண்டு போய் சேர்த்துருவோம். அதற்கான முயற்சியில் நிச்சயமாக திமுக ஈடுபடும். இப்போ தான் இந்த உணர்வாளர்கள் வெளியில் வர்றாங்க. திராவிட இயக்க சிந்த ஒதுங்கி இருந்தாங்க பாருங்கள். திமுக நல்லா இதில் ஆட்சிக்கு வந்துடும் ஒதுங்கி இருந்தவர்கள் பூரா இப்போ ஃபீல்டுக்கு இறங்கிட்டாங்க. இங்கேயே அறிவாலயத்தில் நாங்கள் பார்க்குறோம், ஆட்சியில் இருக்கும்போது 5 பேர் கூட வர மாட்டாங்க. இன்றைக்கி டெய்லி 500-1000 பேர் தலைவரை பார்க்க வராங்க. டெய்லி திருவிழா கூட்டம் மாதிரி ஆகிப்போச்சு. அதனால் இதெல்லாம் என்கேஷ் பண்ணி நல்ல முறையில் திமுகவை வளர்ப்போம். நல்ல மாற்றங்கள் மிக விரைவில் வரும். அடுத்த கட்ட நடவடிக்கையா இப்போ திமுக பண்ண போகிறது என்ன? இளைஞர்கள் மத்தியில் அதாவது தலைவர் அவர்கள் இப்போ கலை ஆய்வு நடந்திருக்கு. கட்சிக்காரருடைய கருத்துக்கள்லாம் கேட்டு ஆய்வு செய்கிறார். அவர் முடிவெடுப்பார், நல்ல முடிவெடுப்பார். அந்த முடிவை கேட்ப வருங்காலத்தில் கழகத்துடைய பணிகள் அமையும். உங்களுடைய நேரம் ஒதுக்கி இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.